சேர்ப்பாயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 24ஆம் நாள் இன்றைய நாளிலே வணக்க மாதத்தினுடைய அன்னை மரியாளின் மன்றாட்டு மாலையில் நாம் சொல்லக்கூடிய மன்றாட்டு, ஞானத்திற்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற மன்றாட்டு மாலைதான். அன்னை மரியாள் எப்படி ஞானத்திற்கு இருப்பிடமாக இருக்கிறாள் என்பதற்கு வேதத்திலிருந்து பல நிகழ்வுகளை நம்மால் காண முடிகிறது. அது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு இறை வார்த்தைகள் அனைத்தும், சொற்றொடர்கள் அனைத்தும் இவருக்கு சரியாக பொருந்துவதும், இரண்டாவது அன்னை மரியாள் ஞானமே அவருடைய வயிற்றில் இருந்தது. இவை இரண்டும் தான் அன்னை மரியாள் ஞானத்திற்கு இருப்பிடமாக காணப்படுகிறாள். அந்த வரிசையில் சாலமோனின் ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவார்த்தை 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 4 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். ஞானமே கடவுளை பற்றிய மெய்யறிவுக்கும் புதுமுகம் செய்து வைக்கிறது, அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே என்று சொல்லப்படுகிறது சாலமோனின் ஞான நூலிலிருந்து. இவை எப்படி அன்னை மரியாளோடு நாம் இணைத்து பார்க்கிற பொழுது, அன்னை மரியாள் ஒரு சாதாரண ஒரு பாமர பெண்ணாக அவள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்ததாகவும், அவளுடைய வாழ்விலே எப்பொழுதுமே இறைவன் ஒருவர் மட்டும்தான் என்பதை கண்ணும் கருத்துமாக உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து சென்று கொண்டிருப்பதையும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னை மரியாளை தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்து கப்ரியேல் தூதர் வழியாக தன் செய்தியை கொடுக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் கவனமுடன் தேர்ந்தெடுத்தது அந்த வார்த்தை ஒன்று மட்டும்தான். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று ஆம் என்ற ஒரே ஒரு வார்த்தையின் வழியாகத்தான் அன்னை மரியாள் ஞானத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த சொற்றொடர்கள் சரியாக நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சாலமோனின் ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 13வது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்பது என்னவென்றால், ஞானத்தினால் நான் இரவாமை எய்துவேன், எனக்கு பின் வருபவர்களுக்கு என்றுமே நீங்கா நினைவை விட்டு செல்வேன் என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி அன்னை மரியாளோடு இணைத்து பார்க்கிறோம் என்றால், அன்னை மரியாள் ஞானத்திற்கு இருப்பிடமாக தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்டதினாலும், இவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது அதுவரை அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ஞானத்தை பெற்றவளாக, ஞானத்தை தம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டவளாக, ஞானத்தை நம் வாழ்வினுடைய அடித்தளமாக, ஞானத்தை தன்னுடைய ஆன்மீக பயணத்தின் வழியாக கண்ணாடியாக வைத்து அன்னை மரியாள் பயணித்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட பயணத்தில்தான் இங்கே அன்னை மரியாள் தெளிவாக ஞானத்தின் இருப்பிடமாக காணப்படுகிறாள். இன்னும் நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சீராக் ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்பது 1ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம், இது இறைப்பற்றோருக்கு தன் வயிற்றிலிருக்கும் பொழுதே வழங்க பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. இறைவன் மீது அச்சம் கொள்வதே ஞானத்தின் தொடக்கமாக என்று சொல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் கருவிலே தாங்கும் பொழுது கூட, இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், அன்னை மரியாள் தன்னுடைய தாயாகிய அன்னாளுடைய கருவில் இருக்கின்ற பொழுதே ஞானத்திற்கு இருப்பிடமாக, ஞானத்தின் பிறப்பிடமாக கடவுள் மீது அச்சம் கொண்டவளாக இருக்க ஆரம்பித்தாள். எனவேதான் இறைவன் நம் அன்னை மரியாளை ஜென்ம பாவத்திலிருந்து விலக்கு கொடுத்தார். ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகில் பிறந்து வளர்ந்து தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து உங்களுக்கும் எனக்கும் மீட்பை பெற்று கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இதுவே நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து வளர்ந்தார் என்று.
எப்படி இயேசு இந்த குழந்தை பருவத்தில் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியும் மிகுந்து வளர்ந்தார் என்றால் அன்னை மரியாளுடைய அந்த பாதுகாப்பு ஒன்று மட்டும்தான். அழகாக லூக்கா நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். தான் பெற்ற அந்த ஞானத்தை, தான் பெற்ற அந்த இறை ஆசிரை தன் மகனோடு கொடுத்து அந்த மகனையும் அன்பின் பாதையில் நம் அனைவருடைய மீட்பிற்காக அன்னை மரியாள் அழைத்து செல்லுகிறாள் என்றால் இதுதான் அன்னை மரியாள் ஞானத்தை தான் பெற்றதனுடைய அடிப்படை காரணமாக நம்மால் காண முடிகிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தான் அன்னை மரியாளிடமிருந்து எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை பெற்றாரோ 30 ஆண்டுகள் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளோடு தான் இருந்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். எனவேதான் இயேசு சென்ற இடங்களில் எல்லாம் எப்பொழுது மக்கள் அவரை தவறாக சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அன்னை மரியாள் அங்கே சென்று அவரை அழைத்து வருவதற்காக சென்றார் என்பதையும், இயேசு பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது உடே உன் தாயும் உன் சகோதர சகோதரனுக்கு காத்திருக்கிறார்கள் சொல்லுகின்ற பொழுது 30 ஆண்டுகள் இயேசு தன் தாயோடு அந்த தாயினுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வழிநடத்திலும் நிச்சயமாக பயணித்திருப்பார். இப்படிப்பட்ட தாயை தான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஞானத்தின் பிறப்பிடமாகிய ஞானத்தின் இருப்பிடமாகிய அன்னை மரியாளை. எனவே இந்த வணக்க மாத நாளிலே இந்த மாதத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே இந்த ஞானத்தின் இருப்பிடமாகிய அன்னை மரியாளை நாமும் இருக்க பிடித்து கொண்டு நாம் ஞானம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாக பயணித்தோம் என்றால் நம் பயணம் எப்பொழுதுமே இறைவனுடைய பார்வையில் வெற்றி நிச்சயமாகத்தான் காணப்படும். அந்த வரத்திற்காக தொடருவோம். இந்த தேவமாதாவின் வணக்க மாத நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.